ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸில் லன்ச் என்ன மெனுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வந்து எப்போவுமே போகும்போது வந்து லன்ச் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா ஸ்வீட்ஸு, டெசர்ட்ஸுன்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. அதில் ரொம்பவே வந்து நிறைய இருக்கும், வெரைட்டிஸு. சாப்பிட முடியாமல் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன மெனுன்னா, அதே ஆஸ் யூஷுவல் ஸ்வீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரசகுல்லா மாதிரி ஒரு ஸ்வீட்டு, ஆப்பிள் ஜூஸ், அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி அண்ட் ஒரு சுண்டல், பயரெலாம் போட்டு ஒரு சுண்டல் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே கிரேவி வந்து எம்மியாக இருந்தது. ஒரு மேங்கோ பிக்கிள், கேஷோ, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பன்னு, ஜாமு பாருங்கள். இந்த வந்து சுண்டல் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்தது. எமிரேட்ஸில் எப்போ ட்ராவல் பண்ணாலும் இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். என்னென்ன மெனு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காஃபி, டீ எது வேணுமோ நம்ம வந்து வாங்கி குடிக்கலாம். ஸோ அப்படியே ஒரு மூவி வந்து பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்ருந்தோம். மதிய நேரங்கிறதுனால நல்ல வெயில், வெளியில் வியூ சூப்பராக இருந்தது. ஸோ மூவியும் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியில் விண்டோ சீட் வேறு வாங்கி கொடுத்துட்டாரு என் ஹஸ்பண்ட் எனக்கு. ஸோ ஜாலியாக உட்காந்துட்டு வியூ பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்படியும் ஒரு படம் இல்லை ஒரு 2 படமாவது வந்து பார்த்துடலாம் நம்ம அங்கேருந்து வர்றதுக்குள்ளே. துபாய் டு சென்னை வந்து 4 hours ஜேர்னி. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு 2வது படம் முடிகிறதுக்குள்ளேயே நான் வந்து லேண்ட் ஆகிடும் ஃப்ளைட்டு. டைம் போகிறதே தெரியாது. அப்படி தான் இன்றைக்கி நான் படம் பார்த்துட்டே வந்துட்டேன். சினிமாக்கெலாம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஃப்ளைட்டில் பார்க்குறதோட சரி, சினிமாவுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது வந்து ரொம்ப ரேராக ஆகிடுது. டைம் இல்லை இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து. ஸோ எப்போவாவது வந்து நம்ம ஒரு படம் வரும்போது போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் சினிமா பார்க்குறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி ஃப்ளைட்டில் பார்த்துட்டு வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க, துபாய் ஏர்போர்ட். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உள்ளே நிறைய ஷாப்பிங் இருக்குது, நிறைய பிராண்ட் ஷோரூம் இருக்குது. எல்லா பிராண்ட் ஷோரூமும் இங்கே இருக்குது. நிறைய எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். இதை சுற்றி வர்றதுக்கே போதும் ஆகிடும். நாங்கள் ஸ்மார்ட் கார்டு வச்சுருந்ததுனால ஈஸியாக வந்து இமிக்ரேஷன் முடித்து வெளியில் வந்தாச்சு.